டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அண்மை செய்தி. இன்றுடன் ஓய்வு பெறும் தமிழக காவல் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தீ ஆணைய தலைவர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இன்றுடன் ஓய்வு பெறும் தமிழக காவல் டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தீ ஆணைய தலைவர் பதவி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன். தீ ஆணையம் அமைக்கப்படும் என தமிழக அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு அறிவித்திருந்த நிலையில் தற்போது சங்கர் ஜிவாலுக்கு தீ ஆணைய தலைவர் பதவி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள். வணக்கம். சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் ஹெச்ஓபிஎஃப் ஆக இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் இந்த மாதம் கடைசி 31ஆம் தேதி என்று அவர் பணி ஓய்வு பெறுகிறார். இவர் பணி ஓய்வு பெறக்கூடிய இந்த நிலையில இவருக்கு தற்போது தீ ஆணையம் ஒன்று உருவாக்கப்பட்டு தீ ஆணைய தலைவராக இவர் பொறுப்பு வகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தற்போது இந்த அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக காவல்துறை பணியில பணியாற்றிய சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அதிகாரியாக ஆகி அதன் பிறகு பல்வேறு பணிகளை அவர் பார்த்துவிட்டு தற்போது அவர் இந்த மாதம் 31ஆம் தேதி என்று அவர் பணி ஓய்வு பெறுகிறார். அதன் பிறகு இவருக்கு தமிழக அரசு பணி ஓய்வு இவர் பெறுவதையொட்டி அடுத்ததாக இவருக்கு தீ ஆணைய தலைவர் அந்த பொறுப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ ஆணைய பொறுப்பு தலைவராக இருக்கக்கூடிய இந்த பொறுப்பு 2 ஆண்டுகள் இந்த தீ ஆணைய தலைவராக சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி தொடர்வார். அதாவது சங்கர் ஜிவால் 2 ஆண்டுகளாக அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகள் தீ ஆணைய தலைவராக தொடர்வார். இந்த தீ ஆணையம் பல்வேறு ரெக்ரூட்மெண்ட்லாம், அதாவது ஃபயர் சர்வீஸோட ரெக்ரூட்மெண்ட்லாம் இவங்க இந்த தீ ஆணையம் இதுக்குள்ள அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த தீ ஆணையம் ஏற்கனவே முதல்வரால் அது சபையிலே சொல்லப்பட்டிருந்தது. அதன் காரணமாக இந்த தீ ஆணையம் தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீ ஆணையத்துடைய தலைவராக தான் தற்போது சங்கர் ஜிவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த தீ ஆணையம் அதாவது 2 ஆண்டு காலமாக 2 ஆண்டு காலத்திற்கு சங்கர் ஜிவால் அந்த பொறுப்புல அவர் வகிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையானது சொல்கிறது. அதாவது 2 ஆண்டு காலமாக தீ ஆணைய தலைவராக சங்கர் ஜிவால் அந்த பொறுப்பில் வகிப்பார். அதன் பிறகு வேறு யாராவது அந்த பொறுப்புல அமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கை சொல்கிறது. தொடர்ச்சியாக இந்த தீ ஆணையம் தற்போதுதான் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். அந்த தீ ஆணையத்துக்கு தான் தற்போது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாகவும் ஹெச்ஓபிஎஃப் இருக்கக்கூடிய சங்கர் ஜிவால் பணி ஓய்வு பெறுவதை ஒட்டி அது பணி ஓய்வு இந்த மாதம் 31ஆம் தேதி முடிவடைந்து அடுத்த மாதம் இவர் இந்த பொறுப்புல அவர் அந்த பொறுப்பை கவனிப்பார். அந்த பொறுப்புல பதவியேற்று அந்த பொறுப்பை கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறிக்கையானது தமிழக அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.